தற்போதைய அண்மை செய்தி. தனது திருமண ஆவணப்படத்திற்கு தடையில்லா சான்று வழங்கியவர்களுக்கு நடிகை நயன்தாரா நன்றி தெரிவித்துள்ளார். நடிகர் தனுஷ் பெயரை நன்றி கடிதத்தில் தவிர்த்துள்ளார் நடிகை நயன்தாரா. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தெலுங்கு, மலையாள திரையுலகை சேர்ந்தவர்களுக்கு நடிகை நயன்தாரா நன்றி தெரிவித்துள்ளார். தனது நன்றி கடிதத்தில் தனுஷை தவிர்த்துள்ளார் நடிகை நயன்தாரா. தடையில்லா சான்று வழங்கிய பேரன்பை என்றென்றும் நன்றியோடு நினைவில் வைத்துக் கொள்வேன் என்றும் நடிகை நயன்தாரா குறிப்பிட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, முழு விவரங்கள். நடிகை நயன்தாராவின் திருமணம் தொடர்பான அந்த ஆவணப்படம், நயன்தாரா பிஎன்பி சாரிட்டை கூடிய அந்த ஆவணப்படம் என்பது கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக வெளியானது. குறிப்பாக நடிகை நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இருவரும் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 2022ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்களது திருமணத்தில் பல திரை பிரபலங்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். இந்த காட்சிகளை அனைத்தையும் தொகுத்து ஆவணப்படமாக நெட்ஃபிளிக்ஸ் OTT வெளியிட இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதில் நயன்தாராவின் வாழ்க்கை பயணம் குறித்தும் திரைப்பயணம் குறித்தும் கூறப்படும் என்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக அந்த படம் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் அதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக நடிகர் தனுஷ் மீது குற்றம் சாட்டி கடிதம் ஒன்றையும் வெளியிட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பாக நவம்பர் 18ஆம் தேதி இந்த நயன்தாராவின் ஆவணப்படம் என்பது OTT தளத்தில் வெளியானது. இந்த ஆவணப்படத்தில் நடிகை நயன்தாராவுடைய வாழ்க்கை பயணம் முதலில் எந்த மலையாள படத்தில் நடித்தது முதலாக தமிழ் திரைப்படமான ஐயா படத்தில் நடித்தது. அதற்கு பிறகாக சந்திரமுகியில் அவரது பயணம் தொடங்கியது. திரைப்பயணத்தில் அவர்களுக்கு பட்கட்ட கஷ்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இதில் கூறப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக சர்ச்சையை ஏற்படுத்திய அந்த நானும் ரவுடிதான் திரைப்பட ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயன்படுத்திய அந்த 3 வினாடிகள் காட்சிகள் என்பதும் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் தற்போது அந்த ஆவணப்படம் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அதனை பயன்படுத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அந்த ஆவணப்படத்தில் பல நயன்தாரா நடித்த திரைப்படங்கள் குறித்தான நினைவுகளை பகிர்ந்திருக்கிறார். அந்த நினைவுகளில் அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் ஆகியவர்களுக்கு தற்போது நன்றி தெரிவித்து கடிதம் ஒன்றினை நடிகை நயன்தாரா எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக முதலில் பாலிவுட் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஷாருக் கான் அவர்களுக்கும் கௌரி ஷாருக் கான் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பல தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை பல திரைப்படங்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இயக்குநரின் சிகரமாக இருக்கக்கூடிய பாலச்சந்திரன் அவர்களுக்கும், அதே போன்று சுபாஸ்கரன், அதாவது லைகா புரொடக்ஷன் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய அந்த சுபாஸ்கரன் அவர்களுக்கும், அதே போன்று இசரிக் கணேஷ் அவர்களுக்கும், கல்பாத்தி அகோரம் அவர்களுக்கும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நடிகை நயன்தாரா நன்றி தெரிவிக்கிறார். இது போன்று பலருக்கு நடிகை நயன்தாரா நன்றி தெரிவிக்கிறார். குறிப்பாக இயக்குநரை பொறுத்தவரைக்கும் AR முருகதாஸ், அதே போன்று ஞானவேல் ராஜா, ARD ராஜா, அதே போன்று பல்வேறு நடிகர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த கடிதம் என்பது தற்போது நடிகை நயன்தாரா தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த திரைப்படத்தில் NOC சான்றிதழ் வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். இந்த NOC விவகாரம் தொடர்பாக தனுஷிற்கும் நயன்தாராவுக்கும் மோதல் போக்கு நிலை வரக்கூடிய நிலையில் தனுஷை தவிர்த்து மற்ற அனைவருக்கும் தற்போது நடிகை நயன்தாரா நன்றி தெரிவித்து வெளியாகக்கூடிய இந்த நன்றி தெரிவித்த அந்த கடிதம் கூடவும் தனுஷ் ரசிகர்களால் தற்போது வெகுவாக பகிரப்பட்டு விமர்சனம் செய்யப்பட்டு வருகிறது. ஜெயலானி, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.